அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டு 36 மாணவ மாணவிகள் வாந்தி மயக்கம் காரணமாக திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் தென்னவராயநல்லூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று பள்ளியில் மதிய உணவின் போது கொண்டைக்கடலை குழம்பு மாணவ மாணவிகளுக்கு பரிமாறப்பட்டுள்ளது. இதனை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு குழந்தைகளை பரிசோதித்த மருத்துவர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். தேனி மாவட்ட வழங்கல் அதிகாரி மாரி செல்விக்கு அள்ளிநகரம் காவல் நிலையம் அருகே குடோன் ஒன்றில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நள்ளிரவில் காவல்துறையினர் உதவியோடு குடோனை பார்த்தபோது அது பூட்டு போட்டு இருந்ததும் அதன் உள்ளே மூட்டை மூட்டைகளாக ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் உதவியுடன் சென்ற வழங்கல் அதிகாரி பூட்டு போட்டு இருந்த குடோனை ஆய்வு செய்தபோது ரேஷன் அரிசிகள் மூட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கடத்தப்பட்ட இருந்த ரேஷன் அரிசி மூட்டைகள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டு குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. வாணியம்பாடி அருகே பாலாற்றில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு மணல் கடத்திய வாகனத்தை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ராமநாயக்கன்பேட்டை புட்டூர் பகுதியில் உள்ள பாலாற்றில் இருந்து நள்ளிரவில் வெளி மாநிலங்களுக்கு மணல் கடத்தி வந்த வாகனத்தை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்து மணல் கடத்தி வந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மணல் கொள்ளையர்கள் மணலை அப்பகுதியிலேயே கொட்டிவிட்டு வாகனத்துடன் தப்பி ஓடினர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அம்பலூர் போலீசார் கிராம மக்களிடம் விசாரணை மேற்கொண்டு மணல் கொள்ளையர்கள் மற்றும் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்திய வாகனத்தை தேடி வருகின்றனர். நாகை அருகே தேவூர் முத்தாள பரமேஸ்வரி பிடாரியம்மன் ஆலய பங்குனி திருவிழாவையொட்டி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக பூத்தொட்டி ஏந்தி வந்து மனமுருகி வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த தேவூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி பிடாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் பங்குனி மாத திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறும். அந்த வகையில் 20 நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான பங்குனி பெருவிழா பூச்செறிதல் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. கடுவை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து இசைவாத்தியங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக பூத்தட்டுகளை ஏந்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மலர்களால் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பெண்ணாகரம் அருகே யானையை சுட்டுக் கொன்று தந்தத்தை வேட்டையாடி சென்ற கும்பலில் 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள காப்புக்காடு கோடுபாய் கிணறு வனப்பகுதியில் கடந்த 1ஆம் தேதியன்று ஆண் யானை ஒன்று மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டபோது யானையின் உடலை பரிசோதனை செய்தபோது யானை வேட்டையாடப்பட்டு தந்தம் எடுத்துச் சென்று இருப்பது தெரிய வந்தது. பின்னர் இது குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பொங்கரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஜய்குமார், கோவிந்தராஜ் மற்றும் தினேஷ் ஆகிய 3 பேர் யானையை சுட்டு தீயிட்டு எரித்து தந்தத்தை எடுத்ததாக தெரிய வந்தது. அதன் பின்னர் அவர்களிடம் இருந்து 2 யானை தந்தங்கள் மற்றும் 2 நாட்டு துப்பாக்கி வெடிமருந்துகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் அவர்கள் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட 3 நபர்கள் தலைமறைவாக உள்ளதால் அவர்களை தீவிரமாக தேடி வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.